கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நாம மகிமைக்கென்று இந்த வேளையில கூட ஒரு பாடலோடு கூட கர்த்தருடைய நாமத்தை துதித்து தேவ வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு தெரிந்த ஒரு பாடலோடு கூட உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே என்ற பாடலோடு கூட நாம் இந்த வேளை துதி வேலை நாம் கடந்து நாம் தேவ நாமத்தை உயர்த்தலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பி உள்ளேன், உம்மையே நம்பி உள்ளேன். நீ விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. காலை வேளையில் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி சங்கீதம் 143 சங்கீதம் 10 வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது நிச்சயமா நம் இருதய விருப்பங்களை கர்த்தர் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார்.
தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னாரே, அவன் அரசனாய் இருந்த போதிலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருள் என்று அவனிடத்துல வேண்டுதல் செய்து கர்த்தரை கனப்படுத்தினான். இந்த கால வேளையில கூட தேவ சமூகத்துல வந்திருக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, இயேசுவே ஹல்லேலூயா, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, என் ஆறுதலே. எல்லாரும் சொல்லுங்க, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, என் ஆறுதலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் அவரே இறங்கி வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த காலை பொழுதில் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று வேண்டிக் கொண்டது போல இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்து உடைய வல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொள்ள உதவி செய்வீராக. உடைய தெய்வீக மகிமைகள் ஆளுகை செய்யட்டும். பிரசனத்தினால் இடை கட்டிக் கொள்ளுங்க. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் தேவ அபிஷேகம் மூடட்டும் ஆண்டவரே, தேவ மகிமை நிரப்பட்டும் ஆண்டவரே, தேவ கிருபை அவர்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். சகலவற்றுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். விசேஷ விதமா இந்த நாளில கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படும்படி ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஏசாயா 44 அதிகாரம் 28 வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் என்று சொல்லி கோரேசை குறித்து ஆண்டவராகிய தேவன் அவனை குறித்து நற்சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறார். ஒரு பெர்சிய ராஜாவாய் இருக்கிறான். பெர்சிய ராஜாவாய் இருந்தும் தேவாலயத்தை கட்ட முயற்சிக்கும் பொழுது அவனுடைய ஈடுபாடு செருபாபேலோடு கூட இணைந்து அந்த தேவாலயத்தை கட்டுவதற்கான எல்லா முயற்சிகளையும் அவன் நேரெடுக்கிறான். அதனாலதான் கர்த்தர் அவன் மேல பிரியமா இருக்கிறார். அவன் தேவனுக்கு பிரியமானதை செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிற சங்கீதம் 143 சங்கீதத்துல வாசிக்கிறோம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி தாவீது எழுதியிருக்கிறான். Teach me to do your will, for you are my God என்று சொல்லி சங்கீதக்காரன் சங்கீதத்துல 143 சங்கீதம் 10 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர் போதிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் வேதம் சொல்லுகிறது அவர் பிரியமானதை செய்ய கற்றுத் தருகிறவர். அது மட்டும் இல்ல, தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இங்க கோரேசை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். அவன் குறித்து சாட்சி சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 48 வசனத்துல 44 அதிகாரம் 28 வசனத்துல எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, இப்படியாக தேவன் நம்மை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? Whether God can give witness about ourselves.
நம்மை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுப்பாரா? இப்படி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லி கோரேசை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். நம்மை குறித்து இன்னைக்கு மனிதர்கள் அவர்களுக்கு உதவி செஞ்சா நல்லவங்க சொல்லுவாங்க. இது மனிதனுடைய சாட்சிகள். அப்படிதான், உதவி செஞ்சா நல்லவங்க, உதவி செய்யலன்னா கெட்டவங்க. ஏதாவது தேவை என்ன சந்தித்தா அந்த தேவையை சந்தித்தா நல்லவங்க சொல்லுவாங்க, தேவையை சந்திக்கலன்னா கெட்டவங்க சொல்லுவாங்க. ஆனால் தேவன் நம்மை குறித்து என்ன காரியத்தை வைத்திருக்கிறார்? இங்க கோரேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எப்படிப்பட்டவன்னா பிரியமானது எல்லாம், இன்னொரு தமிழாக்க மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறது, விரும்பினதை எல்லாம், தேவன் விரும்பினதை எல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவன் விரும்புகிறதை செய்கிற ஜனமாய் நாம் இருக்கிறோமா? அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். சங்கீதத்துல அதான் வாசிக்கிற சங்கீதம் 20ஆம் சங்கீதத்துல 4-5 வசனம் சொல்லுகிறது, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி என் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அங்க நமக்கு மேல நம்ம மேல கர்த்தர் பிரியமா தான் இருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களும் செய்வதற்கு, ஒவ்வொரு காரியங்களும் முற்படுவதற்கு, ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு கர்த்தர் பிரியம் வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் நம்ம மேல வைத்திருக்க பிரியம் அனாதி பிரியமா இருக்கிறது. அதனாலதான் எரேமியால வாசிக்கும் போது ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்கும்போது கோரேசை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டது, அவன் எனக்கு பிரியமானது எல்லாம் செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ நீங்க நம்ம சிந்திச்சு பார்க்கணும், அவன் செய்ததுனால அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது 45ஆம் அதிகாரம் ஏசாயா 45ல அவன் பிரியமானதை செய்ததுனால கர்த்தர் அவனை எப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாரா? 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய், go forward and level all the mountains, whatever the hurdles, whatever the troubles you are facing in your life, God will go forward and level all it, everything, level all the things. அப்ப இன்னைக்கு கர்த்தர் முன்னாக சென்று கோணலானவர்களை செவ்வையாக்குவேன்னு சொல்றாரு. எப்படின்னா, தேவனுக்கு பிரியமானது நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வழியில நமக்கு இடர்பாடா இருக்கிற எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி எல்லாவற்றையும் நன்மையாக கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். அதனால இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு தேவனுடைய பார்வையில நாம் பிரியமானது நாம் செய்யும் பொழுது முதலாவது கர்த்தர் கோணலான விலை சுவையாக்குகிறவரா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற கோணலான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற முடியாத காரியங்களை கர்த்தர் முடித்து தருவார். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுற எந்தெந்த சூழ்நிலை வாயிலாக நம்ம கடந்து சென்றாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப கர்த்தர் எல்லா காரியங்களையும் மாற்றி அமைத்து கர்த்தர் நமக்கு செவ்வையான பாதையில நம்மை வழி நடத்துகிறவரா இருக்கிறார். கோரேஸ் என்பதற்கு சூரியன் என்ற அர்த்தம் வருகிறது. சூரேஸ், சைரஸ் மீன்ஸ் சன், லைக் சன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சூரியனை போல பிரகாசிக்க கூடியவன ஒளி மங்கி இருக்கிற கர்த்தர் விருப்பப்படல, அவனை கர்த்தர் கனப்படுத்துகிறார். பாருங்க, அவனை குறித்து கர்த்தர் சொல்ற வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை சேவையாக்கும் மட்டும் சொல்லல, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி, அவன் ஒரு அந்நிய ராஜாவா இருந்தா கூட, ஒரு பெர்சிய நாட்டு ராஜாவா இருந்தா கூட, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பெயர் சொல்லி கோரேசை அழைக்கிறார். அதனால 2வது காரியம் பாருங்க, நம் பிரியமானதை நாம தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை அழைக்கிற விதம் வித்தியாசமா இருக்கு. அவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற, அவருடைய சிந்தைக்கு ஏற்ற, அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற பெயரை சொல்லி நமக்கு அழைக்கிறார். பாருங்க, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு என்று சொல்லி அவனுக்கு வாக்குதத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ பிரியமானதை செய்யும் பொழுது நிச்சயமாய் கோணலானவர்கள் செவ்வையாக்கப்படுகிறது. கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். அது மட்டும் இல்ல, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார் தெரியுங்களா? எப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார் தெரியுங்களா? வசனம் சொல்கிறது 45ஆம் அதிகாரம் ஏசாயால 4ஆம் வசனம் சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதைகள் எல்லாம் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை குறித்ததான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை, அவனுக்கு கொடுத்ததான பொக்கிஷங்களை, அவனுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதங்களை, அவனுக்கு வருகிற மேன்மைகளை குறித்து கர்த்தர் விவரித்து சொல்லுகிறார். பாருங்க, நீ தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது
கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இடர்பாடுகள், கோணலானவைகள், ஒழுங்கினமானவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒழுங்கானவைகளை கர்த்தர் செய்து நடத்துகிறார். அது மட்டும் இல்ல, பேர் சொல்லி உன்னை அழைக்கிற தேவனா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவானாய் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்க அருமையான தேவஜனம், இந்த காலை பொழுதுல நீ கோரேசை குறித்து, கோரேஸ் ஒரு பெர்சியா நாட்டு ராஜாவா இருந்தாலும் கூட தேவாலயத்தை கட்டுவதற்கு அவன் தேவனோடு கூட, தேவனுடைய ஊழியக்காரர்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய கனமான அந்த ஊழியத்தை செய்வதனால, தேவனுக்கு பிரியமானதை செய்ததுனால கர்த்தர் அவனுக்கு முன்னே போய் போனலான்னு பாருங்க. கர்த்தரே முன்னாக போறார். இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள்ல எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம தனித்து போராடி கொண்டிருக்கோம். ஆனா கர்த்தர் போனார்னா அந்த இடத்துல செவ்வைதான், அந்த இடத்துல எல்லாமே righteous. Everything will be in a perfect manner. God goes forward. If God goes forward, always you will be having the victory. உன்னுடைய பாதை எல்லாம் வெற்றியான ஒரு பாதையா இருக்கும். உன்னுடைய செயல்கள் எல்லாம் ஜெயமுள்ளதா இருக்கும். பாருங்க, கர்த்தர் இந்த கோரேசுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு செவைப்படுத்துகிறாரு, பேர் சொல்லி அழைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவனை குறித்துதான சாட்சி சொல்றாரு. பாருங்க, நானே கர்த்தர், வேறொரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடை கட்டினேன். நானே கர்த்தர், வேறொரும் இல்லை. தேவன் அவரை வெளிப்படுத்தி அவனுக்கு காண்பிக்கிறார். இன்னைக்கு நமக்கு நல்ல கவனிங்க, முன்பாக செல்கிற தேவனா இருக்கிறாரு, கோணலான செவ்வையாக்குற தேவனா இருக்கிறாரு, பேர் சொல்லி அழைக்கிற தேவனா இருக்கிறாரு, ஆசீர்வாதங்களை அளவில்லாதபடி கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, கர்த்தர் யார் என்பதை அவன் உணரும்படியான ஒரு நல்ல தருணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதை பார்த்து கொண்டு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு உங்க சூழ்நிலை எப்படிப்பட்டதான இருக்கலாம், ஆனா தேவனுக்கு பிரியமானதை நீ செய்து பாருங்க. If you are doing the will of God, God will do your will. Surely 100% if you are believing it, definitely God is going to do the great work for you. ஆண்டவர் உனக்காக செய்கிற காரியம் பெரியவைகளா இருக்க போகுது. பாருங்க, ஒரு கோரேஸ் அந்நிய தேசத்துடைய ராஜாவா இருந்தாலும் கர்த்தர் அவனை குறித்ததான சாட்சிகளை சொல்லி அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கோணலானவர்களை செவ்வையாக்கி நடத்தினார். இதை பார்த்து கொண்டிருக்க அருமையான தேவச்சன்மை, இன்றைக்கு இந்த காலை பொழுதுல உங்களுடைய காரியத்தை தேவனுக்கு பிரியமானது நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தருக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதனால இந்த காலை பொழுதுல உங்களை அர்ப்பணிங்க, உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியத்துல ஒருவேளை நான் விழுந்திருப்பேன், ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தி உமக்கு பிரியமானதை செய்ய மாத்திரம் என்ன வழி நடத்துங்க அப்பான்னு சொல்லி கேட்டு பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். இதை பார்த்து கொண்டு அருமையான தேவச்சனம், இந்த காலை பொழுதுல தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள, உங்க சிந்தைக்குள்ள, உங்க பார்வைக்குள்ள, உங்களுடைய எண்ணங்களுக்குள்ள ஒருவேளை ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை என் உள்ளத்திலிருந்து எடுத்து போடுங்க, உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது கோணலானவர்கள் செவ்வையாக்கப்படுகிறது, பேர் சொல்லி அழைக்கப்படுகிறாய், அதற்கு பாத்திரவானாய் நம்மை கர்த்தர் நடத்துகிறார், ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவானா இருக்கிறார், தேவன் யார் என்பதையும் வெளிப்படுத்தி காட்டுகிறார். இந்த காலை பொழுதில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை யாவரையும் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி சங்கீதம் 143:10 வாசிக்கிறோமே. கோரேசை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லி கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுத்திருக்கீங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல அப்பா உமக்கு பிரியமானது நாங்கள் செய்யும் பொழுது நீர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே நன்மைகளை குறித்து ஆராய்ந்து பார்த்தோம் தகப்பனே. நாங்கள் சுருக்கமான தியானத்தை தியானித்தாலும் இந்த நாள் நமக்கு பிரியமானது செய்யும் பொழுது முதலாவது கோணலானவைகள் செவ்வையாக்கப்படுகிறது ஆண்டவரே. இரண்டாவது எங்களை பேர் சொல்லி நீர் அழைக்கிற தேவனாய் இருக்கிறீர். மூன்றாவது எங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவானாய் எங்களை வழி நடத்துகிறீர். நான்காவது தேவன் யார் என்பதை அறியும்படி தேவனே இறங்கி உம்மை நீர் வெளிப்படுத்துகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் தகப்பனே. கோரேசுக்கு வெளிப்படுத்தின தேவன் எங்களுக்கும் நீர் அப்படியே செய்து கனப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமானது செய்ய எங்களை தகுதிப்படுத்தும். எந்தெந்த காரியங்கள் பிரியமில்லாத ஒழுங்கின்மையா எந்தெந்த காரியங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் விட்டு விலகி பரிசுத்த தேவனை பற்றி கொண்டு வாழ உதவி செய்யுங்க. இந்த காலை பொழுதுல அப்பா இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய வார்த்தை இடைப்படட்டும், கர்த்தர் நாமம் உயர்த்தப்படட்டும். சகலவற்றையும் கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீர். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் எழுதல் சமாதானம் சகல ஆசீர்வாதங்கள் அல்லது பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தும் நிலைநிறுத்தி காப்பீராக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு பிரியமாய் நடங்கள், தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய காரியம் பெரியவர்களாயிருக்கும். God bless you.